வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம அஸ்ட்ராலஜியில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம். இப்போ கோச்சாரம்னு சொல்லுவாங்க. பிளானட்ஸ் பார்த்திங்கன்னா சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகும். கேது ராகு 1.5 வருஷம், குரு 1 வருஷம். இப்போ பார்த்தீங்கன்னா ராகு இப்போ மீனத்தில் இருக்கு. இந்த யாருக்கு 3வது பாவகமாக மேலே ராகு டிரான்சிட் பண்ணுறாரோ இந்த 1.5 வருஷ காலத்தில் அவங்களுடைய எலக்ட்ரானிக் குட்ஸ், அக்சசரிஸ் இதெல்லாம் ரிப்பேர் ஆகும், அல்லது மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுடைய ஹாரோஸ்கோப், யாராவது ஹாரோஸ்கோப் இருந்ததுன்னா, ஜாதகம் இருந்ததுன்னா 3வது இடம் அது மேலே கேது ட்ராவல் பண்ணுறதான்னு பாருங்கள். இந்த காலகட்டத்தில் இது போன்ற விஷயங்கள் நடக்கும். ராகு எங்கே இருக்காரோ அங்கே இருந்து 7வது இடத்துல கேது இருக்கும். சரிங்களா? கேது எங்கே இருக்காரோ அங்கேருந்து 7வது இடத்துல ராகு இருப்பார். 2 பேருமே 180 டிகிரியில் ஒரு வித்தியாசத்தில் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியில் கேது இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பத்திரிகை துறைக்கு பல தடைகள் ஏற்படும். இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த டிஎம்கே கவர்மெண்ட் நிறைய யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அரெஸ்ட் பண்ணாங்க. ரெட்ஃபிக்ஸோட ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, சவுக்கு சங்கர், சாட்டை முருகன், இவங்க எல்லாம் மீடியாவில் தான் இருக்காங்க. எலக்ட்ரானிக் மீடியா, பத்திரிகை, பிரிண்ட், இது எலக்ட்ரானிக் மீடியா, பிரிண்ட் மீடியா, டிஜிட்டல் மீடியா, இதெல்லாம் நிறைய இருக்குது. சரிங்களா? எழுத்தாளர்கள் ஒருவர் சர்ச்சையில் சிக்கிக்கொள்வார் அப்படிங்கிறாங்க. எழுத்தாளர் யாரு? எழுதினவங்க நிறைய பேர் மாட்டியிருக்காங்களே. நிறைய பத்திரிகைக்காரங்கள்லாம் இப்போ பத்திரிகையில் எழுதினதுக்காக இந்த அரசு கைது பண்ணி வழக்குகளை போட்டிருக்கு. கல்வி நிறுவனங்களுக்கு பல தடைகள் ஏற்படும். அதாவது அறம் அப்படிங்கிற ஒரு கட்டளையோட ஸ்தாபகர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. என்ன வழக்கு அப்படின்னா, ஒரு வாத்தியார் 30 கல்லூரியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பார், வாத்தியாரை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பார். இந்த யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், இவங்கெல்லாம் ஒவ்வொரு காலேஜ்லேயும் போதுமான வசதிகள் இருக்கிறதா, ஆசிரியர்கள் இருக்காங்களா செக் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா ஒரே வாத்தியார் 200 கல்லில் ப்ரொஃபஸர் இருக்காராம் 30 காலேஜில். இப்போ இந்த காலேஜுக்கு எல்லாமே நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட உருவாக்கியிருக்கு. கல்வி நிறுவனங்களுக்கு பல தடைகள் ஏற்படும். கரெக்டாக போச்சா? உலக நாடுகளில் எல்லை பிரச்சனை முக்கியத்துவம் பெறும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த அருணாச்சல பிரதேஷ் பார்த்தீங்கன்னா சைனா எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லடாக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குடிசைகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய இராணுவ முகாம்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. புதிய மாநிலமும் மாவட்டமும் உருவாக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராணிப்பேட்டை அப்படிங்கிற மாவட்டம் உருவாகிருக்கு. 3 மாநகராட்சிகள் உருவாகியிருக்கு. காரைக்குடி, புதுக்கோட்டை, இன்னொரு ஊர், 3 மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. சொத்து சம்பந்தமான வழக்குகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ப்ராப்பர்ட்டி கேஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கரூரில் கூட ஏடிஎம்கே மினிஸ்டர் விஜயபாஸ்கர் 100 ஏக்கர் மோசடி பண்ணதாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வழக்குகள் நிறைய இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட கோள்களோட டிரான்சிட்டில் இதெல்லாமே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.